ஹலோ எவ்ரிஒன், நான் தான் உங்கள் அசார். நான் ஆக்சுவலாக ரீசெண்டாக ஒரு கதை படித்தேன். அதை உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, ஒரு கிராமத்தில் ஆடு மேய்க்கிற பையன் ஒருத்தர் இருக்கார். அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் மரம் வெட்டுறவர் ஒருத்தர் இருக்கார். ஆக்சுவலாக அவங்க ரெண்டு பேரும் அந்த காட்டு பக்கத்தில் ஒருத்தர் ஆடு மேய்க்க போகிறாரு, இன்னொருத்தர் மரம் வெட்ட போகிறாரு. அவர் ஆடு மேய்க்கிறவர் என்ன பண்ணுறாரு, ஆடு மேய விட்டுட்டு அவர் பாட்டு உட்காந்துக்கிறாரு. மரம் வெட்டுறவர் மரத்தை வெட்டாமல் அவர் கூட உட்காந்து ரெண்டு பேரும் கதை பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆக்சுவலாக இதில் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே எதுவுமே பண்ணலை. ஒருத்தர் ஆடு மேய்க்க விட்டுட்டாரு, இன்னொருத்தர் மரம் வெட்டாமல் சும்மா இருக்கிறாரு. ஆனால் இதில் மரம் வெட்ட வந்தவருக்கு வீட்டுக்கு போகும்போது ஒன்றுமே இல்லை, வெறும் மரம் எதுவுமே எடுத்துகிட்டு போகாமல் போகிறாரு. ஆனால் ஆடு மேய்க்கிறவருக்கு அவர் என்ன விஷயத்துக்காக வந்தாரோ அது நடந்துருச்சு. ஆனால் ரெண்டு பேருமே எதுவுமே பண்ணலை. இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆடு மேய்க்க வந்தவருக்கு அவரோட வேலை முடிஞ்சிருச்சு, ஆனால் மரம் வெட்ட வந்தவர் ஒன்றுமே இல்லாமல் தான் போனார். ஸோ அதே மாதிரி தான் இந்த கதையில் நம்ம எடுக்க வேண்டிய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸும் இருப்பாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸில் சிலர் வசதியாக இருப்பாங்க, சிலர் கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க. ஸோ இப்படி இருப்பாங்க. ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னு நினச்சிக்கோங்களேன், திடீர்னு ஃப்ரெண்ட்ஸ் திடீர்னு எங்கன்னா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ஸோ அதில் மேக்ஸிமம் பிளான் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, நல்ல வசதியான ஃப்ரெண்ட்ஸு பிளான் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இப்போ பிளான் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அவங்க லெவலுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஹோட்டல்ஸாக இருக்கட்டும், அவங்க சாப்பிட்ற சாப்பாடாக இருக்கட்டும், இல்லை அந்த ட்ரிப் ஆகட்டும், அவங்களாம் இருப்பாங்க. ஸோ அவங்களோட வருமானம் பார்த்தீங்கன்னா, அவங்களோட அப்பாவோட பிஸ்னஸ் எதுனா பண்ணிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு 2-3 நாள் போனாங்கன்னா, அவங்க லீவ் எடுத்தால் கூட பிரச்சனை கிடையாது. அதே மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 2-3 நாள் லீவ் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஆஃபீஸில் இன்ஃபார்ம் பண்ணணும், பர்மிஷன் தருவாங்களா தரமாட்டாங்களான்னு தெரியாது, அது லாஸ் ஆஃப் பே இருக்குது. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், லீவ் எடுத்துகிட்டு ஊரை சுற்றுறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த வசதியான பையனுக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா அவன் பார்க்குறது பிஸ்னஸ். அவன் ஒரு கடை வச்சுருந்தா கூட அவன் கடை பசங்க வேலை செய்ய போகிறாங்க. அதனால அந்த கடை அவனோட பிஸ்னஸ் நல்லபடியாக போயிட்டு இருக்கும். ஆனால் நம்ம வேலைக்கு போகிறோன்றதால நம்மளுக்கு என்ன ஆகுது, அந்த லீவோட சம்பளமும் பிடிச்சி போயிடுறாங்க, அந்த டூருக்கு போகிறது ஒரு எக்ஸ்பென்ஸும் ஆகுது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. இதே மாதிரி சில விஷயங்கள் நடக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ரிலேட்டிவ் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா, நான் கார் வாங்கியிருந்தேன், 2016 கார் வாங்கினேன். நான் வாங்குறத பார்த்து அவருக்கும் வாங்கணும்னு ஆசை வந்துருச்சு, வாங்கிட்டாரு. ஆனால் அவருக்கு காரே ஓட்ட தெரியாது, ஆனால் கார் வாங்கிட்டாரு. வாங்கி என்ன பண்ணாரு, ஓட்ட தெரியாமல் என்ன பண்ணுவார், ஒரு 6 மாதம் வச்சுருந்தாரு. சும்மா இஎம்ஐ கட்டணுமேன்னு சொல்லிட்டு 6 மாதம் கழிச்சு விற்றுட்டார். ஸோ நம்ம அடுத்தவங்கள பார்த்து இவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸும் பண்ணுறாங்க அதனால் நம்மளும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோன்னா, அவங்களோட பொருளாதார நிலை வேறு, நம்மளோட பொருளாதார நிலை வேறு. இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் பார்த்தீங்கன்னா,